இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். தமிழ் சோலையில் ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் நலம் தரும் யோகம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. யோகம் எத்தனை வகைப்படும்? ராஜயோகம் 8 படிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 8 நிலைகளும் வரிசை கிரமமாக ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டவை. ஒரு நிலை முடிவடையும் தருணத்தில் மறுநிலை ஆரம்பமாகும். முதல் நிலை, 2ஆம் நிலை என 8 நிலைகளையும் ஒவ்வொன்றாக கடக்க வேண்டும். எடுத்தவுடனே யோகாசனம் செய்தாலோ அல்லது தியானத்தில் ஈடுபடுதலோ யோகத்தின் உரிய பலனை தராது. முறையாக ஒரு சித்தரிடம் தீட்சை பெற்று விடாமூச்சியும் தொடர்பயிற்சியும் செய்வதன் மூலம் இந்த யோக நிலைகள் நமக்குள் வசமாகி விடுகிறது. ராஜயோகம் என்பது அவர்கள் 8 அங்கங்களாக அதை பிரிச்சிருக்காங்க. இந்த 8 அங்கம் அப்படின்னு சொல்லும் போது இயமம், நியமம், ஆசனம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்றது 8 அங்கங்கள். பிராணாயாம பயிற்சியோட 8 பகுதிகளாக இருக்கு. ஆசனம், இந்த ஆசனம் என்பது தியானத்தில் அமரக்கூடிய விதங்கள். உண்மையா எப்படி அமர்வாங்கன்னு சொன்னா பத்மாசனத்துல அமர்வார்கள், அல்ல வீராசனம்னு சொல்லிட்டு அமர்வார்கள். சுகாசனம் என்று இருக்கிறது. இந்த மாதிரியான ஆசனங்களில் அமர்ந்து பயிற்சி செய்வது, தியானம் செய்வது. அடுத்து வருவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிராணாயாம பயிற்சி. ஆக இந்த பிராணாயாம பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது ராஜயோகத்திலே சொல்லப்படுகின்ற பிராணாயாம பயிற்சி என்பது மிக கடினமான ஒரு விஷயம். உயிரின் தொடக்கம் பிராணாயாமம். மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 முறையும் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறான். இந்த சுவாசத்தை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு ஆயுள் கூடும். எவ்வளவு கூடுதலாக செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆயுள் குறையும். இது ஒரு வங்கியில் பணம் சேமிப்பது போல. வங்கியில் உள்ள பணத்தை விரைவில் செலவழித்தால் என்ன ஆகுமோ அதை போல நாம் நம்முடைய மூச்சை விரைவாக செலவழித்தால் நாம் உயிர் வாழும் ஆண்டுகளும் குறையும். இந்த பிராணாயாம பயிற்சியின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்குள் அடங்கி கிடக்கின்ற, உறங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்புவதுதான் அதன் நோக்கம். ஆக இங்க சுலபமான பிராணாயாம பயிற்சி உங்களுக்கு நான் வழங்கி அதன் மூலமாகவே அந்த சக்தியை எழும்படி செய்கின்றேன். பிராண சக்தி இல்லாமல் உலகத்திலே எதுவுமே இல்லை. பிராணசக்தி ஆராயும் பொழுது அதுக்குள் பிராணசக்தி அப்படின்ற மூச்சு காற்றில் இருக்கிறது, எல்லா வகையிலும் இருக்கிறது, தண்ணீர்கள் இருக்கிறது, உண்ணக்கூடிய உணவில் எல்லா வகையிலும் எல்லா நிலையிலுமே பிராணசக்தி இருக்கு. அந்த சக்தியை எப்படி நம்ம அணுவாக இருக்கிறது, பல விதமான கூட்டு அணுவாக இருந்து செயல்படுகிறது. நம்ம உடலே அப்படித்தான் இருக்குது. பிராணசக்தி இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. ஆக இந்த பிராண சக்தியாகப்பட்டது நாம் மூச்சு ஓட்டத்தில் இருக்கிறது. இந்த மூச்சு ஓட்டத்தை ஒரு நிலைப்படுத்தி ஒரு சரியான முறையிலே தீட்சை வழங்கும் போது அந்த மூச்சு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தியாகப்பட்டது எல்லாமே ஒன்று கூடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரத்திலே, சக்தி மையத்திலே போய் அப்படி நிலை பெறுகிறது. கண்டது காட்சி கொண்டது கோலம் என்றிந்த மனதை மாற்றி கனவில் கண்டதை கைவர பெற்றிட கருணை கடலாய் காட்டும், கருணை கடலாய் கடவுளை காட்டும். நலம் தரும் நல்ல யோகம், நல
நலம் தரும் ராஜயோகம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்க்கையை எளிமையாக்கவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் எத்தனையோ நவீன முறைகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அதே சமயத்தில் மன அழுத்தங்கள் உருவாக்குற எத்தனையோ பிரச்சனைகளும் இருக்கின்றன. வேலை சோர்வு, அன்போடு பேசாத மனைவி, அவங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாத கணவன், குழந்தைகளால் வரும் பதற்றம், பொருளாதார பிரச்சனைகள். நம் அவசர வாழ்க்கைக்கும் நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கிறது முழு ராஜயோக சக்தி. ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி, திருமதி பேமலா சரவணன், 0431 903 798 0431 903 798. தமிழ்ச்சோலையின் ஆதரவாளர்களில் ஒன்று ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி. ஸ்டூடெண்ட்க்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக படித்ததை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுக்கும், எக்ஸ்ட்ரா இந்த கிளாஸஸும் போகாமல் நம்ம ஏக்கம் வந்து ஸ்டடி மெத்தடுங்களும் வழங்குகிறோம். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்க எங்கள் இயக்கத்தில். அதனால ஸ்டூடெண்ட்டுங்க வந்து ஜாயின் பண்ணால் ரொம்ப நன்மைப்படுவாங்க. ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் தமிழ்ச்சோலையில் இதுவரை நீங்கள் கேட்டது நலம் தரும் யோகம். நிகழ்ச்சியாக்கம் பேமலா சரவணன்.